கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான், கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அன்பர்களுக்கு, சிவராசினியர்களே, உங்களுடைய இயல்பான தன்மை என்ன, உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகைச்சுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஏன்னா நீங்க இயற்கையாவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்தை பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க. உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க. இது ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணர்வீங்கன்னா, உங்களை யாராவது ஏமாத்திருப்பாங்க பாத்தீங்களா, உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம், நம்மளை ஏன் சில நேரங்கள்ல நம்ம உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, அப்ப நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க. ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு 15% கூட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாது. திரும்பி என்ன பண்ணுவீங்க, நீங்க அதே இடத்துல உட்கார்ந்துக்கிருவீங்க. ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க. ஸோ இப்படி பயணிச்சு உங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலன்களை, சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏத்து நின்று ஒரு மாதிரியா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை. என்னடா அது மாத பலன்களை சொல்ல ரிஷபராசியை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட் நம்மகிட்ட ஆன்லைன் மூலமா கன்சல்ட் பண்றாங்களே, அவங்க ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்கள், நம்ம ரிஷபராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ சொன்னாதான் எல்லாருக்குமே புரியும். ரிஷபராசிக்காரங்க உண்மையானவங்க, பாசமானவங்க, பாசத்தை உறுதியா
நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறார். உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள், உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள், நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்ப சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டாலே இவ்வளவு நாளா ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி பதட்டப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். இதை செஞ்சு முடிக்க முடியும், நம்மளால முடியுங்கிற ஒரு ஆற்றல்ல நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு 16 வச்சுக்கோங்க, 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான ஏதேனும் முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் செய்வதில் தடை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல வீடு கட்டிக்கிட்டே இருக்கும், வீடு கட்டுறது பாதியோடு நின்றுச்சு, ஸோ அந்த கட்டுமான பணி முடிவடையமாக்கு, அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்த அதிபதியான சூரியன் மார்ச் 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனோட சேர்ந்து இயங்கும் போது, உங்க ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக கட்டுமான பணியில நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். புதிய இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. இவ்வளவு நாளா வாடகை வீட்டிலேயே தான் இருக்கேன், என்னால ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க, என் பேருல 15 ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேர்ல ஒன்று விலைக்கு வீடு வாங்கலாம், அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், அல்லது ஒரு ஒத்திக்காச்சும் வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு. இதுல உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும். சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஒரு பர்ஃபெக்டா இருக்கு, 70% அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும். ஸோ கிரக நிலைகள் தசாபுத்திநாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னாதான் இதுல ஒரு 10% உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரிஷபராசியில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா மார்ச் 15ஆம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலதான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம், அற்புதமான முன்னேற்றம், மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம். ஐயா காதல்ல வெற்றி பெறுவனா, ரிஷபராசிக்காரங்க காதல நிறைய தோல்வியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்ச் மாதத்துல ஏதேனும் நான் என் காதலை சொல்லலாமா, காதலை சொல்வதற்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியா உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம். அந்த வெளிப்படுத்துற விதம் சொல்லி இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள், ஏதேனும் வம்பு வழக்குல அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்க நல்லா பொறுமையா நிதானமா யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிற கூடாது. ஸோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்கள், சின்ன சின்ன மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எக்காந்த கொண்டும் அவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை. உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வலி கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. அதாவது கால் பகுதியில, முட்டி பகுதியில, அதே போல கையில இந்த முட்டி பகுதியில வலிகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமா சொல்றோம். ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவ ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க. அதே போல தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, சின்ன ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் கைகிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்துல வெள்ளிக்கிழமை பண்ணும்பொழுது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன். ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.